ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரோக்ராம் 8-bit சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனில் ஃபஸ்ட் லைனில் எல்டிஏ லோட் அக்யூமுலேட்டர் 8001H. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 8001 லோட் பண்ணி அக்யூமுலேட்டரில் போடுறோம். ஏன்னா அடுத்த லைனில் நம்ம பிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஏல உள்ள வேல்யூ நம்ம பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம இன்புட் என்ன வச்சுருக்கோம் பாரு, 8000Hல 16 வச்சுருக்கோம், 8001Hல 5 வச்சுருக்கோம். ஸோ 16லேருந்து 5 மைனஸ் பண்ணி காட்ட போகிறோம். அதான் வந்து ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு லெட்டஸ் ஸ்டெப் இன் எல்டி 8001H ரன் பண்ணுறேன். ஸோ 8001ல் 5 இருந்தது, 5 எடுத்து நம்ம அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பி கமா ஏ. ஸோ 5 வந்து பியில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏலேருந்து நம்ம இதை பிக்கு காப்பி பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் லைன் எல்டிஏ 8000H. 8000Hல நம்ம 16 வச்சுருக்கோம், அதான் நம்ம அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ 16 வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ ஹெக்ஸாடெசிமலில் 16ங்கிறது இங்கே இருக்கிறது டெசிமல் வேல்யூ. நம்ம ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும்போது 10ன்னு சொல்லி ஸ்டோர் ஆகுது. ஏன் அப்படின்னா அது ஒரு ஹெக்ஸாடெசிமலாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் 16 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத டெசிமலில் போட்டோன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்னவாக இருக்குது, 10 இருக்குது. ஸோ அதான் உனக்கு இங்கே அக்யூமுலேட்டரில் 10 ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் சப் பி, சப்ட்ராக்ட் பி. அக்யூமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதிலிருந்து பியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0B அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ ஹெக்ஸாடெசிமலில் 0B அப்படிங்கிறது என்ன, 11. ஸோ 16 மைனஸ் 5 11 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டோர் அக்யூமுலேட்டர் 8002H. ஸோ இந்த வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 8002ல் கொண்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ஹெக்ஸாவிலேருந்து டெசிமல் வேல்யூக்கு கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ 11 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, ஸோ அப்படியே கண்டினியூஸாக ஃபோர்த்து ப்ரோக்ராம் பார்த்தரலாம். ஃபோர்த்து ப்ரோக்ராம் வந்து என்னது, பிசிடி சப்ட்ராக்ஷன். ஸோ பிசிடினா உங்களுக்கு தெரியும், பைனரி கோடட் டெசிமல். ஸோ அதுக்கு நம்ம புதுசாக இதில் என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிக்கிறேன், ரெஜிஸ்டர்ஸையும் ஃப்ளாகை ரீசெட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம டேட்டா நம்ம சேம் டேட்டா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 8002ல் அவுட்புட் டேட்டாவை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு 0 போட்டுக்கிறேன். ஸோ லோட் அக்யூமுலேட்டர் பிசிடி சப்ட்ராக்ஷனுக்கு நம்ம அடிஷ்னலாக ஒரே ஒரு லைன் தான் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா டிஏஏ அப்படின்னா என்ன மீனிங், டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர் இந்த இடத்துல இருக்குது, டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணால் அது பிசிடி வேல்யூ உனக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம ரன் பண்ண போகிறோம். சேம் அதே தான். ஃபஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணுறோம் லோட் அக்யூமுலேட்டர் 8001H. அதை ரன் பண்ணோம் அப்படின்னா சேம் 5 உனக்கு அக்யூமுலேட்டர் லெவல் லோட் ஆகிருக்கும். தென் பி கமா ஏ, பிக்கு காப்பி பண்ணியாச்சு. தென் 8000H 16 நம்ம லோட் பண்ணுறோம், அதனால் 10ன்னு காட்டுது. அடுத்து சப்ட்ராக்ஷன் பி 10 மைனஸ் 5 அதே 0Bன்னு காட்டுது. இப்போ நம்ம இந்த டிஏஏவை ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோட் நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் பாரு, அதை நம்பராக மாற்றி கொடுக்கு. ஓகேவா? நார்மல் 11ஆக மாற்றி கொடுக்கு. 0B அப்படிங்கிறத 11ஆக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. கன்வெர்ட் பண்ணி தென் வி ஆர் ஸ்டோரிங் STA 8002H. ஸோ இந்த 11 எடுத்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு 17 அப்படிங்கிற வரும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த டெசிமலில் நீ 17 கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 11 தான் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ ஃபைனல் அவுட்புட் இங்கே 11 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 16 மைனஸ் 5 11. ஸோ அந்த வேல்யூ உனக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ இதான் வந்து பிசிடி சப்ட்ராக்ஷன். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு லைன் இந்த டிஏஏ அப்படிங்கிறத மட்டும் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமுமே கிட்டத்தட்ட சேம் தான்.